ரீசெண்டா ஒரு புக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப ட்ரெண்டிங்கா பண்ணுச்சு. அதுவும் அரவிந்தசாமி ஒரு இன்டர்வியூல சொன்னனால நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரே ஒரு புக் சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக். இது சைக்காலஜி ஆஃப் மணி புக்கு படிக்கிற பழக்கம் இல்லாதவங்க கூட அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த புக்ல என்னதான் இருக்குன்னு படிக்க ஆரம்பிச்சாங்க. கம்பவுண்டிங்கோட பவரை பத்தி இந்த புக்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சேவிங்ஸ பத்தி உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த புக்கை படிங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் மணியை பாக்குற கண்ணோட்டமே மாறி இருக்கும். இந்த புக்கை பத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு பெரிய பணக்காரனா இருப்பேன் ஃபீல் பண்ணக்கூடாதுனால தான் இந்த வீடியோ நான் போய் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம சீக்கிரம் பணக்காரன் ஆகலாம். இதுல சொல்லியிருக்க 2-3 விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். உங்க சேலரி எவ்வளவோ அதுக்கு மேல செலவு போக கூடாது, உள்ள மட்டும் தான் நீங்க செலவு பண்ணணும். இதுல இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லக் அண்ட் ரிஸ்க். அதாவது நமக்கு எஃபோர்ட்ஸ் போட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியாது, நமக்குன்னு ஒரு லக்கும் இருக்கணும். அதை தாண்டி நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். கண்டிப்பா இந்த புக் உங்கள்ட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த புக்கை நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே சென்ட் பண்றேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிடிஎஃப்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த டிஎம் பண்றேன். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மணி பின்னாடி நீங்க ஓடாதீங்க, மணி உங்க பின்னாடி ஓடுவீங்க.